சாரி. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. ஒரு அப்பனா கடைசி வரைக்கும் நான் என்னோட கடமையை செய்யவே இல்லை. உன்னை சந்தோஷமா வாழ வைக்க முடியல, உன் பொட்டாட்டியோட உன்னை சேர்த்து வைக்கவும் முடியல. நான் செஞ்ச பாவம் எல்லாம் என்ன பழி வாங்கிடுச்சுப்பா. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சிருப்பா. சார், கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சார். போயிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாப்பா. சார், சார் ப்ளீஸ் சார். I'm okay. I'm okay. Take care, sir. Yeah. May your soul rest in peace. கார்த்திக். சார். கார்த்திக், சொல்லுங்க சார். உடனே டிராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணி லண்டனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ண. சார், நான் அவனை பார்க்கணும். அவன் முகத்தை பார்க்கணும், செத்த உடம்பையாவது பார்க்கணும், இல்லை எலும்பையாவது பார்க்கணும். ப்ளீஸ் do what I say. ஓகே சார். ஜெயந்தி, வாங்க மாமா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? உன் உடம்பு எப்படி இருக்கு? ஏன், எனக்கு என்ன? சும்மா தான் கேட்டேன், அவ்வளோதான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இளவரசி அக்கா எப்படி இருக்காங்க? சண்முகம் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லியாம்மா? அக்காக்கு என்னாச்சு? நல்லா தான் இருக்கா. சரி, எனக்கு குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? கொண்டு வரேன். யாருங்க நீங்க? யாருன்னு கேக்குறல்ல. ஜெயந்தி, யாருன்னு கேக்குறல்ல. இல்லம்மா, சண்முகத்தப்பா. வீடு திறந்திருந்தா நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துறதா? வெளிய போங்க. ஜெயந்தி, வெளிய போங்க. என்னம்மா? யாருன்னு தெரியலம்மா. வீடு திறந்திருந்ததுன்னு உள்ள வந்துட்டாரு. ஏய், மாப்பிளடி, உட்காருங்க மாப்பிள. இல்ல பரவாயில்லம்மா, சண்முகம் சாப்பிடுறாரு. மாப்பிள, உங்க அண்ணா வந்திருக்காரு. இதோ வரேன். தப்பா நினைக்காதீங்க, அவ நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும், ஆனா இந்த அளவுக்குன்னு தெரியாது. நீ வாமா ஜெயந்தி. நீ என்ன கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இது புடி, வா சாப்பிடலாம். என்னடி? சண்முகம், நீங்க உட்காருங்க மாப்பிள. வானே. டேய், என்னடா ஜெயந்தி நிலைமை இவ்வளோ மோசமா இருக்கு? என்ன பண்றது, ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. புது ஆட்களை கண்டாலே மிரண்டு போயிடுறா. அந்த சைக்கு இந்த மாதிரி தானே வீட்டுக்கு வந்து அவளை கடத்திட்டு போனான். ஐயோ, என்னப்பா இது? ஏன் பொண்டாட்டி எங்க இருக்கானே நமக்கு தெரியல. உன் பொண்டாட்டிக்கு நாம யாருங்கிற அடையாளமே தெரியல. என்னடா நம்ம பாவம் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அண்ணியை பற்றி எல்லா ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வெளியே வராமல் எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் விசாரணையில் தடங்கலாயிட்டு இருக்கேன். அவங்க வெளியே நடமாட்டினா உடனே எனக்கு தகவல் வந்துடும்.
ஒரு சில முக்கியமான ஏரியாவில் லோக்கல் ரவுடிங்க கிட்ட கூட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். ரவுடிங்க கிட்ட போட்டோஸா? என்னடா சொல்ற? பயப்படாதீங்கண்ணே, அவங்கெல்லாம் போலீஸ் இன்ஃபார்மராக தான் இருக்காங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் கூட சொல்லி வச்சுருக்கேன். அவங்க சென்னையை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. சரி, இன்னும் நீ டியூட்டி கிளம்பலையா? இல்லைண்ணே, ஜெயந்தி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம். சரிடா, நீ முதல்ல கூட்டிட்டு போ, நானும் கிளம்புறேன். வணக்கம் தாய்க்குலமே, உங்களுக்காக டிஃபன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். பயப்படாத, பிளாஸ்டர் தான் எடுக்க போறேன். ப்ளீஸ் என்ன தோற்று. இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்க போற? என்ன விட்டு ப்ளீஸ். ஓ, உன்னால எனக்கு சில காரியம் ஆக வேண்டியது இருக்குமா? அது வரைக்கும் நீ என் கஸ்டடியில தான் இருக்கணும். உன்னை துருப்பு சீட்டா வச்சுதான் நான் சில விபரீத விளையாட்டெல்லாம் விளையாட போறேன். இந்த பாம்பை வச்சு வித்த காட்டுறவன் விஷமுறிவு மருந்தை எப்பவுமே வச்சிருப்பான். அது மாதிரி அந்த ஏசி சண்முகத்தோட நான் வாழ்வா சாவா விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட இருந்தன்னா நான் தைரியமா காய நகர்த்துவேன். ப்ளீஸ் என்ன விட்டுடு, உனக்கு எஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். ஐயோ, அந்த கடவுளா பார்த்து அனுப்பி வச்சா பரிசு சீட்டுமா நீ? அப்படி இல்லைனா கடவுள் நம்பிக்கை இல்லாதனா ஏன் கோயிலுக்கு போகணும்? அங்கே நான் உன்னை பார்க்கணும் சொல்லு. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. இது பாரு, நான் அவர்கிட்ட போகணும். நான் யார்கிட்டயும் உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். நான் என் குழந்தைய பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. அப்படிதான். ஏய், என்ன பண்ற? நீ என்ன கோலத்துல இருக்கன்னு உன் புருஷனுக்கும் மச்சனுக்கும் தெரிய வேணாம். போட்டோ அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கமான், நல்லா பேசு, நல்லா ஃபீல் பண்ணுமா. நிறைய எதிர்பார்க்கறேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே ஓகே, மெயில் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, அனுப்பியாச்சு. என்ன அடிக்கிறீ? உனக்கு கல்லு கிடைச்சது. ஓடாத, ஓடாத. தைரியம் தான் ஏகிட்ட தப்பி போறேன். ஆடி என்ன காப்பாத்துறது? எவனோட காப்பாத்த மாட்டான். அடிக்க கூடாது பார்த்தா ரொம்ப தான் துள்ற. வாங்கிக்கடி. எங்கடி ஓடுற? வாடி, எப்படி தப்பு பாத்துறேன். கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா கை கால உடைச்சிடும். உட்காரடி, உட்காரு. யாரோட காப்பாத்த மாட்டாங்கடி. எவன் வர நான் பாத்துறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கயிறை ஒத்துட்டு எங்கிட்ட தப்பிச்சுக்க பாப்பேன். கவனம் இருக்க மாட்டியா? வாய மூடு சொல்லிட்டேன். விட்றதா? போனா போகட்டும். பொம்பளையாச்சு லூசா கட்டினா என்கிட்ட இருந்தே தப்பிக்க பாக்குறியா? விட்றதா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உனக்கெல்லாம் இறக்கமே பார்க்க கூடாது. போனா போகட்டும், லூசா கட்டி விட்டா என்ன லூசா நினைச்சிட்டல? இதுக்குதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், பேய கண்ணு மனசு இறங்கினாலும் இறங்கலாம், பொம்பளை கண்ணு மனசு இறங்க கூடாதுன்னு. என்ன விட்டு ப்ளீஸ், நான் அவர்கிட்ட போகணும். ப்ளீஸ். போனா போகட்டும், பாவம் சாப்பிடலையேன்னு நானே காலைல போய் டிஃபன் வாங்கி வந்து கொடுத்தா என்கிட்ட தப்பிக்க பாக்குறியா? இன்னைக்கு ஃபுல்லா பட்னி தாண்டி. என்னடி பாக்குற? சாவடிச்சிருவேன். உனக்கு டிஃபன் ஒரு கேடு வந்து வச்சுக்கிறேன். இங்க இருந்து தப்பிக்கணும் நினைச்ச சாவடிச்சிட வேண்டிய ஒண்ணு. படுத்திட்டு இருக்க? கதவை தரடா. எதுக்கு என்ன அடைச்சு வச்சிருக்க? என்ன வெளிய விடு. நான் போகணும். நிஷா, நீ எங்க போவ? எங்கயாவது போறேன். இங்க இருக்க மாட்டேன். கதவை தர. நிஷா, உனக்கு தலையில அடிபட்டு இருக்கு. நீ குணமாகணும்னா இங்க தான் இருக்கணும். நீங்க என்ன கொல்ல பாக்குற? எங்க அக்காவை கொன்ன மாதிரி என்னை கொல்ல பாக்குற? ஐயோ நிஷா, உங்க அக்காவை நான் கொல்லல. முதல்ல நீ சாப்பிடு. என்ன விடு. சொல்றத கேளு நிஷா. பிடி, சாப்பிடு. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். நீ இதுல விஷம் கலந்திருக்க. என்ன கொல்ல பாக்குற. எனக்கு வேண்டாம். ஒழுங்கா சாப்பிடு.
சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் நிஷா இப்படி பண்ற? சாரி சாரி நிஷா, உங்க அக்கா இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நான் உன்னை அரவிந்தன்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்ட. உன் வாழ்க்கையை இழந்து சின்ன பின்னமாய் நிக்கிற. உன் காதல் என்னாச்சு? நீ அந்த அயோக்கியன்ட்ட நாசமானதான் மிச்சம். இந்தா தண்ணியாவது குடி. எனக்கு வேண்டாம். நிஷா, இந்த பார், அந்த அரவிந்தை நம்ம கண்டுபிடிக்கணும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னா நான் சும்மா விட மாட்டேன். அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லு. நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ நாடகம் ஆடுற. என் மூலமா அரவிந்த கண்டுபிடிச்சு எங்க 2 பேரையும் கொல்ல பாக்குற. நான் போகணும். ஏய் நிஷா, சொல்றத கேளு. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்லலைன்னா என்னடி? நான் அவனை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிக்கிறேன்டி. அப்புறம் வச்சுக்கிறவனே பேசாம படு. புள்ள முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. அம்மா நிச்சயமா வந்துருவேன்னு சொன்னானு போயிட்டானு. இனிமே இந்த ஜென்மத்துல அவளை பார்க்க போறேன். இந்த குழந்தைக்கு அப்பா பார்க்க முடியாம போயிடுச்சு. ஐயோ ஐயோ, நான் எவ்வளவு பூஜை எல்லாம் பண்ண தெரியுமா ஜெயஸ்ரீ? எதையுமே எதிர்பார்க்கல. எவ்வளோ தர்மத்துக்காக இந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணேன்னு. அந்த தர்மம் என் பிள்ளைய காப்பாத்தாம போயிடுச்சு. ஐயோ ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அவனை அனுப்பியிருக்க கூடாது. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க ஒரு தப்பு பண்ணலமா. நீங்க ஒரு தப்பு பண்ணல ஜெயஸ்ரீ. அவனை அனுப்பியிருக்க கூடாது ஜெயஸ்ரீ. அம்மா, அந்த கட்டத்துல நீங்க அனுப்புனதுதாம்மா சரி. அழாதீங்கம்மா. இல்லம்மா, நீங்க எந்த தப்பு பண்ணலம்மா. அம்மா அம்மா, உங்க அண்ணா போயிட்டாரு. என் புள்ள போயிட்டாரு. அழாதீங்கம்மா. அம்மா, மோகன் சாருக்கு ஃபோன் போட்டேம்மா. அவர் ஃபோனே எடுக்கல. அவர் வீட்டுக்கு போனேன், வீட்லேயும் இல்லை. அவருக்கு விஷயம் தெரிஞ்சு உடனே லண்டனுக்கு போயிட்டாராம்மா. அவன் படிக்க போனான். அப்பெல்லாம் போக காணும். இப்போ பதறி அடிச்சுட்டு போறாராம். கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரமா. என்ன பிரயோஜனம்? எல்லாம் பண்ணின பாவம். எத்தனை பேரோட கோபம், எத்தனை பேரோட வயிற்றுச்சல், எத்தனை பேரோட சாபம். அத்தனை என் பிள்ளைய பலி வாங்கிடுச்சு. அம்மா, என்ன தண்டிச்சிருக்கலாமே, என் மருமக என்ன தப்பு பண்ணா?
அவங்க சேர்ந்திருந்த நேரத்தை விட பிரிஞ்சிருந்த நேரம் தானே அதிகம். ஒரேடியா பிரிச்சிட்டியே ஆண்டவா. நான் பாவம் பண்ணிருக்கணும், இல்லன்னா உன் மனசுல இவ இறக்கம் இருந்திருக்குமே. ஒரு பிள்ளைத்தாச்சி பொண்ணு இப்படி செய்யக்கூடாது. இப்படி ஒரு பிள்ளைத்தாச்சி பொண்ணு பண்ணிருக்கேன்னா ஆண்டவா, என் பாவம் தான் உன்னை இப்படி செய்ய வச்சிருக்கு. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க எந்த பாவமும் பண்ணலம்மா, எந்த பாவமும் பண்ணல. நீங்க தைரியசாலிமா, நீங்க தாங்கிப்பீங்க. உங்க மனசுல தெம்பு இருக்குமா? ஆமாம்மா, மரணங்கிறது நம்ம கையில இல்லம்மா. அது பிறக்கும் போதே ஆண்டவ எல்லார் தலையிலையும் எழுதியிருக்காருமா. மனசை கொஞ்சம் தேத்திக்குங்கம்மா. முடியலைங்க. ஆமாம்மா, நீங்க அழுதீங்கன்னா அப்புறம் பூஜாவும் அழுதுகிட்டே இருப்பா. அவளுக்கு நீங்க தானமா ஆறுதல். வாங்க, வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. ஜெயஸ்ரீ, என்னால சாப்பிட முடியல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க சாப்பிட்டாதான் அவளும் வந்து சாப்பிடுவா. அந்த குழந்தை என்னம்மா பண்ணுச்சு? வாங்கம்மா. அத்தை, அருள் இறந்து போயிட்டார் அத்தை. உன் புருஷனை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அத்தைய புருஷன்? எங்க உங்க புள்ள? பொறுக்க போற பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா நான் யாரு காட்டுவேன்? பூஜா, பூஜா, நீ கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லடா. அருள் இப்படி ஏமாத்திட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. பிரிஞ்சிருக்கிற வேதனையும் கஷ்டமும் சேரும் போதுதான் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இந்த வேதனையும் இழப்பையும் நான் எங்க கொண்டு போய் சேர்ப்பேன்? தண்டத்துக்கு எனக்கு எதுக்கு ஆயுசு கொடுத்திருக்கான்? இந்த ஆயுசு அவனுக்கு கொடுத்திருக்கலாம். அருள உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். அதை என்னால் நிறைவேற்ற முடியலம்மா. அந்த அருள் நம்ம ரெண்டு பேரையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டான். அம்மா, இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லம்மா. அந்த குறை தெரியக்கூடாதுன்னு தான்மா நாங்கள்லாம் அனாதை ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்க பையன் அருள் மாதிரி எத்தனையோ பேர் எங்க ஆசிரமத்தில் இருக்காங்கம்மா. கணக்கு போடுறதும் அதை முடிச்சு போடுறதும் அதை அவுக்கிறதும் அந்த ஆண்டவன் ஒருத்தன் தான்மா. அவன் இதுக்கு என்ன கணக்கு வச்சிருக்கான்னு தெரியலையம்மா. என்ன கணக்கு? என்ன கணக்கு? பூஜா, நீ கேட்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த கடவுள் பதில் சொல்லுவாம்மா. அருள் குழந்தை ரூபத்துல சொல்லுவாம்மா. அப்படின்னு நம்புறேன்.
ஆண்டவா, இதுலயாவது என்ன ஏமாத்துறதப்பா, என்ன ஏமாத்துறது. என்னை ஏமாத்துறதப்பா ஆண்டவா, இப்போ அது ஏமாத்திடாதப்பா. பூஜா வயித்துல உங்க புள்ளதாமா வந்து பிறக்க போறான். அதை நினைச்சு உங்க மனசை தேத்திக்குங்கம்மா. மணி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதான் லீலா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு செக்ஷன் 144 போட்டுட்டாங்கல்ல, அதனால தான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ராஜலட்சுமி, ராஜகுட்டி, ப்ளீஸ் போயிடுங்க மகா. பாருங்க, இந்த குழந்தைக்கு இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு என் மேல இல்ல. ஏன் என்ன பார்த்தாலே இப்படி பயந்து நடுங்குறீங்க? இது கோயில் தானே, 10 பேர் வந்து போற இடம் தானே, பொது இடத்துல சந்திக்கிறதுல என்னங்க தப்பு? கொடுங்க ராஜி, வா. செல்லுக்குட்டி, இளவரசியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா மணி? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். ஏதாவது பாசிட்டிவ் பதில் வரும்னு காத்துட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நானும் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். செல்லக்குட்டி, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ராஜலட்சுமி, வா, நம்ம 2 பேரும் கார்ல டிரைவ் போலாமா? போலாமா? பாரு. ஆச் ஆச். என்னடா, என்ன பாக்குறீங்க? அப்பா, சி, உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா விதி மறுபடியும் உன்னை பாக்குற மாதிரி பண்ணிடுச்சு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா? உனக்கா? உன்னை மன்னிக்கவே முடியாதுமா. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி வந்துட்ட. எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் சுயநலமா யோசிச்ச ஒன்ன நான் எப்படிமா மன்னிக்கிறது? உங்க வெறுப்பு தான்ப்பா. உங்களுக்கு நான் செஞ்ச துரோகம் தான்ப்பா என் வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு. அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யற யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதை நீ புரிஞ்சுக்க. மாமா, அப்பா, இந்த கொலைகாரன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கப்பா. யாருமா கொலைகாரன்? மாப்பிள்ளையா? அவர் கொலைகாரன் இல்லம்மா, கடவுள். அவர் இல்லைன்னா நீ அரவிந்தோட பிடியில இருந்து தப்பிச்சிருக்க முடியாது. இவ்வளவு சீக்கிரம் குணமா ஆயிருக்க முடியாது. இல்லப்பா, இவனை நம்பாதீங்கப்பா. இவன் என் அக்காவை கொண்டு கொலைகாரன். எனக்கு தெரியும்பா, என்ன நம்புங்கப்பா. இவனுக்கு பயந்துதான் நான் ஊரை விட்டு ஓடி வந்தப்பா. பாருங்க மாமா, எப்படிலாம் இப்ப பேசுறா பாருங்க. நான் என்ன கொலைகாரனா? மாப்பிள்ள, தயவு செஞ்சு இவளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. கொலைகாரனான அரவிந்த நல்லவன்னு சொல்றான். உண்மையிலேயே நல்லவரான உங்களை கொலைகாரன்னு சொல்றான். நான் நினைக்கிறேன் மண்டையில் அடிபட்டதுல இவளுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. முழுக்க குணமாகட்டும். அது வரைக்கும் அவளை இந்த ரூம்ல அடைச்சு வைங்க. சரி மாமா. ஏய் நிஷா, வா.
என்னதான் நீ கத்தினாலும் கதறினாலும் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. உனக்கு என்ன விட்டா வேற நாதியே கிடையாது. பேசாம படு படு. கீரைமா கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, கீரைமா கீரை கீரை மா கீரைமா மா கீரை அம்மா கீரைமா கீரை வேணுமாம்மா கீரை அம்மா எல்லா கீரையும் இருக்குமா வந்து பாருமா. கீரைமா கீரை உள்ள வாங்க. ஒரு கைப்பிடிமா. என்ன கீரைமா இருக்கு? அரைக்கீரை இருக்கு, பொன்னாங்கண்ணி இருக்கு, முளைக்கீரை இருக்கு. எந்த கீரைமா வேணும்? அரைக்கீரை எவ்வளோ? அரைக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாமா. அடேங்கப்பா, விலை அதிகமா இருக்கு. எந்த ஊர்லமா இருக்க நீ? என்ன விலை விக்குது தெரியுமா கோயம்பேட்ல? அங்கிருந்து தூக்கிட்டு வர வேணா? தெரு தெருவா கூவி வித்தா மிச்சம் என்ன வரும்னு நினைக்கிற? நெஞ்சு வலி தான் வரும். சரி சரி கொடுங்க. போனிமா நீ நிறைஞ்ச சுமங்கலி வேற, நிறமாசமா வேற இருக்க. அதான் உனக்கு பெசலா 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். மத்தவங்கன்னா 15 ரூபா. இது அடேங்கப்பா, என்னம்மா நீ உலகம் தெரியாம இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் போனா பணத்தையே பணம் கொடுத்துதான் வாங்கணும். சரி பணத்தை எடுத்துட்டு வாமா. நான் பக்கத்துல போய் கீரை வித்துட்டு இருக்கேன், நீ எடுத்துட்டு வா. சரி. ஏய் பொன்னியக்கா, சுதாக்கா, கீரை வாங்க வாங்கம்மா. கீரை கொண்டு வந்திருக்கேன். என்ன கீரைப்பா இருக்கு? என்ன கீரை வேணும் உங்களுக்கு? எல்லா கீரையும் இருக்குக்கா. பொன்னாங்கண்ணி எவ்வளவு? பொன்னாங்கண்ணி அக்கா கட்டு 15 ரூபா. அரைக்கீரை இது 10 ரூபாக்கா. என்ன இவ்வளவு விலை சொல்ற? ஏங்கா விக்கிற விலைவாசி உனக்கு தெரியாதாக்கா? எடுக்கா பாத்துக்கலாம். இந்தாங்கம்மா. அக்கா என்னக்கா கீரை வாங்காம போற? முதல்ல அவளுக்கு தானே போனி பண்ண. ஆமா. எனக்கு வேணாம் இந்த கீரை. ஏன்? இவ ராசி தான் இந்த தெருவுக்கே தெரியுமே. இவ தொட்டா எதுவுமே விளங்காது. என்னக்கா சொல்ற? புள்ளத்தாச்சி பொம்பளை, நிறமாச கர்ப்பிணி, தீர்க்க சுமங்கலிமா, அத போய் அசால்ட்டா சொல்ற? கிழிஞ்சுது. வயித்துல புள்ளையோட இருக்கா, ஆனா புருஷன் உயிரோட இல்ல. ஊரை ஏமாத்த பூ போட்டு வச்சுட்டு திரியிறா. பிறக்கிறதுக்கு முன்னாடியே புள்ள அப்பனை முழுங்கிடுச்சு. இவ சாஸ்திர சம்பிரதாயத்தையே முழுங்கிட்டா. இவ ராசி இல்லாதவ. இவ போனி பண்ண சரக்கு எனக்கு வேணாம். இன்னைக்கு உன் வியாபாரம் அம்பேல் தான். நாளையில இருந்து இந்த தெரு பக்கம் வந்துடாத. அக்கா ஏக்கா நில்லுக்கா. ஏக்கா இந்தம்மா உன் காசை புடி. முதல் பொண்ணின்னு சொன்னேனே, அப்புறமா வாங்கிக்கிறேன். நாசுக்கா சொல்ல தெரியல. அடுத்தவ கிட்ட மொத போனி பண்ணா விளங்குமா? ஏழைங்களோட இப்படிதான் விளையாடுறதா? இன்னைக்கு உருப்பிட்ட மாதிரி தான். தலையில துண்டு, வயிற்றுல ஈர துணியை தான் கட்டிக்கணும்னா. அமுதா வா, கோட்டு கிளம்பலாம். அம்மா சாப்பிட்டுட்டு போலாமா? பரவாயில்ல. அம்மா என்னம்மா வாட்ச் கூட கட்டல? அது எங்க வச்சேன்? இருங்கம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா டிஃபன் ரெடி, சாப்பிடலாம். யார் துளசி மாலை கட்டினாங்க? அமுதா இல்ல பூஜா யாராவது கட்டிருப்பாங்க. அன்னிதாம்மா கட்டினாங்க. நல்லா இருக்கே. அது ஒரு சாதாரண துளசி தானம்மா. என்னடி சாதாரணம்னு சொல்லிட்ட? அதோட மகத்துவம் தெரியுமா உனக்கு? அது ஒரு இலை, அவ்வளவுதான்.
இந்த துளசிய சாதாரண இலைங்கிற. மகாபாரதத்துல ஒரு எபிசோடு உண்டு. கிருஷ்ணனுக்கு துலாபாரம் எடுக்கிறதுன்னு கிருஷ்ணனை ஒரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல இருக்கிற நகை எல்லாத்தையும் வச்சாங்க. அந்த தங்கம் எல்லாம் அப்படியே செங்கல் சைஸுக்கு இருக்குமா, அந்த மாதிரி வச்சாங்க. அந்த எடை நகரவே இல்லையா. ருக்மிணி அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டு இலைன்னு சொல்றியே ஒரே ஒரு இலை துளசியை வச்சாலாம். எடை அப்படியே பேலன்ஸ் ஆகி சமமாயிடுச்சான். அடேங்கப்பா, அவ்வளவு விசேஷம் இருக்கா இதுக்கு? அது மட்டும் இல்ல அமுதா, இந்த துளசி பூஜை பண்ணி தான் பார்வதி சிவனை அடைஞ்சா. ஏன், அவரோட ஒரு பாதி அவளுக்கு கிடைச்சதே இந்த துளசி பூஜையால தான். துளசி பூஜை பண்ணி தான் அருந்ததி வசிஷ்டர் அடைஞ்சா. துளசி பூஜை பண்ணி தான் ருக்மிணி கிருஷ்ணனியே அடைஞ்சா. அப்படியா? அமுதா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னதுமா? நம்ம தொழிலுக்கும் துளசிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்மா? இப்பதான் சத்திய பிரமாணத்துக்கு கீதையை உபயோகிக்கிறாங்க. பழைய காலத்துல சத்திய பிரமாணம் வாங்கறதுக்கு துளசி தீர்த்தம் தான் கொடுப்பாங்க. நிஜமாவ சொல்றீங்க? துளசி ஒரு ஜீனியஸ் தான் அப்போ. சிவபெருமானுக்கு பில்வம், கணபதிக்கு அருகம்புல்லு, முருகனுக்கு பன்னீர் இலை, விஷ்ணுவுக்கு துளசி. அம்மா பசிக்குதுமா. சரி வா சாப்பிட. இந்தாங்கம்மா, வாட்ச கட்டுங்கம்மா. செல்ல கூட மறந்துட்டீங்க பாருங்க. நான் போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன் சாப்பிட. சரி வாங்கம்மா வாங்க, முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க வாங்க. போதுமா? அம்மா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க நல்லா இருந்தா தானே பூஜாவை நல்லபடியா பாத்துக்க முடியும். அவ இப்ப புள்ளத்தச்சிய வேற இருக்கால்ல. சாப்பிடுங்க. சரி சாப்பிடு. அம்மா, அண்ணிய ரூம்ல காணோமா? என்னது காணுமா? என்னடி சொல்ற? ஆமாம்மா காணோமா? அமுதா, மாடியில போய் தேடு. ஆமா, நான் பின்னாடி போய் பார்க்கறேன். நான் அவன் நம்பருக்கு ட்ரை பண்றேன். செல்வா, 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 செல்வா. அம்மா பின்னாடி அவளை காணோமா? மாடியில கூட இல்லம்மா. எங்க எங்க போயிருப்பா அவ? அம்மா பூஜா தான் காலையில கீரை கட்டு வாங்கிட்டு வரேன்னு போனா. சரி, கீரை கட்டு இருக்கு, அவ எங்க? அக்கா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, பயப்படாதீங்க. அம்மா மணியாச்சுமா, கோர்ட்டுக்கு போலாம் வாங்க. ஏய், என்னடி விளையாடுற? இது மாதிரி ஒரு வாட்டி காணாத போனா தெரியுமா? குண்டாஸ்லாம் அவளை பிடிச்சு வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி பெரிய அமக்கலமாச்சு. அம்மா பயமா இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் வசந்தா பாலா பேசுறேன். நீங்க தமிழரசி தானே? ஆமா, தமிழரசி தான் பேசுறேன். உங்க மருமக பூஜா எங்க நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காங்க. என்னது? நர்சிங் ஹோம்ல அட்மிட்? டாக்டர் பூஜாவோட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சுகன்யா, அவங்க தான் பிரசவம் பார்க்க போறாங்க. அவங்கள வர சொல்லிடுவா. ஆக்சுவலா அவங்க குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். ரொம்ப முக்கியம். சொல்ற டைமுக்கு வர மாட்டியா? எப்ப பார்த்தா லேட்டாவே வர? இல்ல சார், ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க கேரேஜ் ஆண்ட வரேன்னு சொன்னீங்க, ஏன் சார் வரல? யோ, உனக்கு கொடுக்க வேண்டிய மேட்டர் ரெடி ஆகலையா? அதனால தான் வரல. இப்பதான் ரெடி ஆச்சு. இந்த புடி. அவ கதையை முடிச்சிடு. யாரு சார் இது? பார்க்க சூப்பரா இருக்கு. டேய், எனக்கு வேண்டியவ, ஆனா இப்போ வேண்டாதவளா ஆயிட்டா. ஆனா பாவம் சார். டேய், பண்ற வேலை நீட்டா இருக்கணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வில்லங்கமான விஷயம். காரியம் முடிஞ்ச உடனே நீ இந்த ஊர்ல 6 மாசம் இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். இந்த கிளம்பு. தேங்க்யூ சார், வரேன். மகா, இன்னியோட ஆட்டம் க்ளோஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? யாரு கேட்டு இந்த முடிவுக்கு வந்தா? பூஜா காலையில நல்லாதான் இருந்தா. என்ன நடந்ததுன்னு தெரியல. என்ன நடந்தது தெரியலன்னு சொல்லாதீங்கம்மா. உங்க பொண்ணு உங்களை நம்பிதான் விட்டு போனேன். இவளை பாத்துக்கிறத தவிர வேற என்ன வேலை உங்களுக்கு? இல்லம்மா, காலையில கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருந்த. தூக்க போடுங்க சமையல. சமையலும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். சாப்பாடு வேண்டாம், ஹோட்டல்ல இருந்து வாங்கிக்கலாம். இல்ல சமையல்காரி ஏற்பாடு பண்ணலாம். இல்ல காலையில இருந்து நான் செஞ்சு தொலைக்கிறேன். தேவையில்லாத காரணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சாரிமா. சாரி. அந்த குழந்தையோட உசுரை காப்பாத்த போகுதுல. கர்ப்பவதியா இருக்கா. புருஷன் என்ன வேணா செஞ்சுக்க தோணும் அந்த மனசுக்கு.
அதான் என்ன தோணிச்சோ தெரியல, அபாஷனுக்கு போயிருக்கா. வீட்டுல 3 பேர் இருக்கோண்டி. 3 பேருமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் சேர்த்துதான் சொல்லி தொலைக்கிறேன். என் பேர பிள்ளை என்ன பண்ணாலும் தெரியலையே. இந்த டாக்டர் எதுவும் சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறான். பூஜா மட்டும் அந்த குழந்தை ஏதாவது பண்ணிருக்கணும். பத்திரகாளிய மாதிரி. அம்மா கோவப்படாதீங்க. வாய் மூடு. நீங்க யாருமே எனக்கு தேவையில்லை, போங்க. யாரும் தேவையில்லை. அண்ணே, ஐயோ ஐயோ, டாக்டர் என் மருமகளை ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு வந்திருக்கீங்களே. ஐயோ, யாரு கேட்ட அபார்ஷன் பண்ணீங்க? மேடம், உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்டேன். ஐயோ, அநியாயமா என் பிள்ளையோட வாரிசு அப்படி கலைச்சிட்டீங்களே. அவன் என்ன நிலைமையில இருக்கா தெரியுமா? இந்த குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவன் புருஷன் இறந்துட்டான். அவன் ஞாபகார்த்தமா இருந்தது இந்த குழந்தை மட்டும்தான். அது அநியாயம் அப்படி கலைச்சிட்டீங்களே. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க இவங்களை உள்ள கொண்டு போய் படுக்க வைங்க. போங்க, உள்ள போங்க. நீங்க வாங்கம்மா. எதுக்கு வரணும்? வாங்கன்னு சொல்றேன். முடியாது. எதுக்கு வரணும்? வாங்கம்மா, வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. என்ன சொல்ல போறீங்க? உட்காருங்கம்மா ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை நான் அபார்ஷன் பண்ணலம்மா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. திடீர்னு அந்த பொண்ணு எங்க நர்சிங் ஹோமுக்கு வந்தாங்க. ரொம்ப டென்ஷனா டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. உடனே அபார்ஷன் பண்ணணும்னு அடம் பண்ணாங்க. யாரு என்னன்னு விசாரிச்சேன். உங்க மருமகன்னு சொன்னாங்க. உங்க வீட்ல நடந்த எல்லா சம்பவத்தையும் நான் பேப்பர்ல படிச்சேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த சம்பவம் தான் அவங்கள அபார்ஷன் பண்ண தூண்டி இருக்கு. 7 மாசம் ஆயிடுச்சு. இனிமே கருவை கலைக்க முடியாது, அது உயிருக்கே ஆபத்தா முடியும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். செத்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை வேண்டான்னு அடம் பிடிச்சாங்க. முடியாதுன்னு சொல்லி அனுப்புனா காசுக்காக அபார்ஷன் பண்ற எத்தனையோ நர்சிங் ஹோம் இருக்கு. அங்க போய் மாட்டிப்பாங்களோன்னு பயந்து அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போய் ஒரு மயக்க ஊசி போட்டேன். அப்புறம்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன மன்னிச்சிருக்க டாக்டர். உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். ஏதோ பைத்தியக்கார புத்தி. என் வம்ச வழக்க நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? நீங்க செஞ்சிருக்க உதவியை விட இது பெருசு இல்லம்மா. நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுமா? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஎஸ்ல டாக்டருக்கு படிச்சிட்டு இருந்தேன். இங்க என் தங்கச்சிய வரதட்சணை கொடுமையால அவங்க மாமியார் வீட்டுல தீ வச்சு கொளுத்தி கொல்ல பார்த்தாங்க. 60 டிகிரி பர்ன்ஸோட என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தா. நீங்க என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து அவ உயிரை காப்பாத்துனீங்க. அவளுக்காக வாதாடி அந்த கொலைகார பாவிங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அதுக்காக நீங்க ஃபீஸ் கூட வாங்கல. இன்னைக்கு அந்த உதவிக்கு நன்றி கடன் செய்ய முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுறேன். நீங்க என் தங்கச்சி உயிரை காப்பாத்துனீங்க. நான் உங்க பேரனை காப்பாத்தி கொடுத்திருக்கேன். ஆமா, பூஜாவை தரோவா செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு பேரன்தான், நல்ல ஹெல்த்தியா இருக்கா. இந்த உலகத்துல நீதியும் தர்மமும் இன்னும் சாகலதான். வாஸ்தவந்தாம்மா. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். என் தங்கச்சி தனி கொடுத்தன வந்து அவ புருஷனோட நல்ல சந்தோஷமா இருக்கா. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றிமா. டாக்டர், உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே? பூஜாவை பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. மயக்கம் தெரிஞ்சதும் சமாதானப்படுத்துங்க. நான் வரேன். இரு, அவ உள்ளதா இருக்கா? நான் உள்ள போய் அவ கதையை முடிச்சுட்டு வெளியில வரேன். வெளில யாராவது ஆள் வந்தா சிக்னல் மட்டும் கூட. சரி.
ஒருவேளை பூனையா இருக்குமோ? இந்த ஸ்ருதி வேற இந்த நேரம் பார்த்து என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறதுக்கும் பயமா இருக்கு. கடவுளே, நல்ல வேலை. ஏய் எங்கடி ஓடுற? யாரா நீ? ஏய் நில்லுங்கடா. நான் எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் போடா. கிட்ட வராத. இப்ப எங்கடி ஓடுற? எங்க ஓடுற? இப்ப என்னடி பண்ணுவ? கத்தி கீழே போடு. 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 ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ சீக்கிரம் வாங்க. இங்க ஒரு திருட வந்துட்டான். ஹலோ ஹலோ. அவ போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றா. சீக்கிரம் வாடா. சரி வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.